ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான முட்டைகோஸ் பொரியல் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம் சுவையான முட்டை பொரியல் செய்வதற்கு முட்டைகோஸ், வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், முட்டைகோஸ், வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்கிய பின் நாம் முட்டைகோஸ் பொரியல் செய்து விடலாம். நாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம். எண்ணெய் காயவும் 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு நன்றாக பொரியவும் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் 1 நிமிடம் நன்றாக வதங்கவும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதக்கிய பின்னர் நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது நன்றாக வதங்கவும் நாம் பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். பச்சை மிளகாய் சேர்த்து 2 நிமிடம் வதக்கிய பின்னர் முட்டைகோஸ் சேர்த்து விடலாம். இந்த சமயம் நாம் நறுக்கிய முட்டைகோஸை சேர்த்து விடலாம். 2 முட்டைக்கு 1 கப் முட்டைகோஸ் சரியாக வரும். நாம் முட்டைகோஸ் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 4 நிமிடம் வதக்கினால் சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், முட்டைகோஸ் வதங்கும் போதே வெங்காயம், முட்டைகோஸிற்கு தேவையான தூள் உப்பு சேர்த்து விடலாம். நாம் தண்ணீர் எதுவும் சேர்க்காமல் எண்ணெயிலே முட்டைகோஸை வதக்கினோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். நாம் முட்டைகோஸ் நறுக்கும் போது மெலிதாக நறுக்க வேண்டும். 1 ஸ்பூன் தனி வத்தல் பொடி சேர்த்து விடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா பொடி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நன்றாக வதக்க வேண்டும். இந்த அளவு முட்டைகோஸ் நன்றாக வதங்கவும் நாம் முட்டையை சேர்த்து விடலாம். நாம் முட்டையை நடுவே சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் முட்டை சேர்த்து கைவிடாமல் கிளற வேண்டும். நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து கிளறினோம் என்றால் முட்டை நன்றாக வெந்து வந்துவிடும். நாம் முட்டை சேர்த்து 1 நிமிடத்திலே நன்றாக வெந்து வந்துவிடும். நாம் முட்டைக்கு தேவையான தூள் உப்பு சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து விடலாம். இந்த பொரியலுக்கு மிளகுத்தூள் சேர்த்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். மிளகுத்தூள் நாம் கடைசியாக சேர்த்தால்தான் சுவையாக இருக்கும். கறிவேப்பிலை சேர்த்து நாம் இறக்கி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான முட்டைகோஸ் பொரியல் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக குழந்தைகள் காய்கறிகள் விரும்பி சாப்பிட மாட்டார்கள். நாம் முட்டைகோஸுடன் முட்டை சேர்த்து கொடுப்பதால் விரும்பி சாப்பிடுவார்கள். நம் குழந்தைகளுக்கு பிரெட் டோஸ்டில் பட்டர் தடவி முட்டை பொரியலை வைத்து கொடுத்தால் மிக அருமையாக இருக்கும். நம் ரசம் சாதம், தயிர் சாதத்திற்கும் சைட் டிஷ்ஷாக மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த முட்டைகோஸ் பொரியலை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.